ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் பூனைகளை வீட்டில் வளர்க்கலாமா? அவ்வாறு நாம் வீட்டில் வளர்ப்பதால் நமக்கு என்ன பயன்கள்? பூனைகளை வளர்ப்பதால் நமக்கு டென்ஷன் குறையும் என்று உங்களுக்கே தெரியும். அதையும் மீறி பூனைகளை பற்றிய கட்டுக்கதைகள் எப்படி வந்தது? அதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பழங்காலத்துல பூனை இல்லாத வீடே இருக்காது. ஏனென்றால் எலி இல்லாத வீடும் இல்லாமல் தான் இருந்தது. அந்த எலிகளை வேட்டையாட பூனைகளை வளர்த்து வந்தார்கள். அது வீட்டில் குட்டி போட்டால் நல்லது என்றும் சொல்வார்கள். பொதுவாக கருப்பு நிற பூனையை வளர்த்தால் மிகவும் நல்லது என்றும் சொல்வார்கள். இந்த கருப்பு பூனையை கடுவன் பூனை என்றும் அழைப்பார்கள். இந்த பூனை முழுக்க கருப்பு நிறத்தில் இருக்கும். இந்த கடுவன் பூனைக்கு ஒரு சக்தி இருப்பதாக சொல்கிறார்கள். இது நிழல் உலக சக்திகள், துர்மரணம் அடைந்த ஜீவாத்மாக்கள், துன்புறுத்தி வேடிக்கை பார்க்கக்கூடிய சில ஆத்மாக்கள் போன்றவற்றையெல்லாம் விரட்டக்கூடியது என்றும் நம்பப்படுகிறது. அது தவிர இதன் முகத்தில் விழித்தால் நல்லது நடக்கும் என்றும் நம்பப்படுகிறது. பூனை இருக்கும் இடத்தில் பில்லி சூனியம் வைக்க முடியாது என்ற ஒரு கருத்தும் உண்டு. என்னதான் அறிவியலில் நாம் முன்னேறி இருந்தாலும், நாகரிக வளர்ச்சியில் முன்னேறி இருந்தாலும், பூமியிலிருந்து மனிதன் செவ்வாய் கிரகத்துக்கு சென்று வந்தாலும் நம்மிடம் இருக்கக்கூடிய சில மூட நம்பிக்கையை நம்மால் மாற்றிக்கொள்ளவே முடியாது. அப்படி நம்மிடம் இருக்கும் மூட பழக்கங்களில் ஒன்றுதான் பூனை சகுனம். நாம் வெளியே கிளம்பும் போது பூனை குறுக்கே வந்துவிட்டால் அதை அபசகுனம் என்று சொல்வார்கள். உடனடியாக நாம் வெளியே செல்லும் வேலையை நிறுத்திவிடுவோம். மீண்டும் வீட்டிற்கு வந்து தண்ணீர் குடித்துவிட்டு சிறிது நேரம் அமர்ந்து ஓய்வு எடுத்துவிட்டு அதன் பின்பு மீண்டும் நம் வேலையை தொடர்வோம். இந்த பழக்கம் எதனால் ஆரம்பித்தது என்ற ஒரு சுவாரஸ்யமான பின்னணி கதையை தான் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். பூனை சகுனத்தில் மறைந்திருக்கும் ரகசியத்தை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த காலத்துல தெரு விளக்கு கிடையாது. ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு செல்ல வேண்டும் என்றால் மாட்டு வண்டியில் தான் பயணம் செய்ய வேண்டும், குதிரை வண்டியில் தான் பயணம் செய்ய வேண்டும். நீண்ட தூரமாக பயணம் சென்றால் கட்டாயம் இரவு நேர பயணம் என்பது இருக்கும். இப்படி இருட்டு சமயத்தில் குதிரை வண்டியிலோ மாட்டு வண்டியிலோ நாம் பயணம் செய்யும் போது எதிரே வரக்கூடிய பூனை வண்டியை ஓட்டி செல்பவருடைய கண்களுக்கு தெரியாது. பூனையின் கண்கள் மட்டும்தான் இருட்டில் தனியாக தெரியும். அதாவது பொதுவாகவே பூனையின் கண்ணை இருட்டில் பார்க்கும் போது ஒரு ரேடியம் எஃபெக்டில் நமக்கு தெரியும். பூனையின் உருவம் இருட்டில் தெரியாது. ஆனால் லைட் போட்டு வைத்திருப்பது போல இரண்டு கண்களும் அப்படியே மின்னும். பூனைக்கு மட்டும் கண்கள் இப்படி இருக்காது. புலி, சிறுத்தை, சிங்கம், கருஞ்சிறுத்தை இப்படி எல்லா வகையான காட்டு விலங்குகளுக்கும் கண்கள் இப்படித்தான் ரேடியம் மின்னுவது போல தெரியும். இப்படி பூனையின் கண்களை பார்த்து வண்டியில் பூட்டி வைத்திருக்கும் மாடு அல்லது குதிரை பயந்து மிரண்டு விடக்கூடாது. அதாவது எதிரே வருவது பூனை என்று மாட்டிற்கும் குதிரைக்கும் தெரியாது. இருட்டில் பூனையின் கண்களை பார்த்து காட்டு விலங்குகள் தான் எதிரே வருகின்றன என்ற அச்சத்தில் குதிரையும் மாடும் மிரண்டு பயந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த வண்டியை ஓட்டுபவர்கள் பூனை எதிரே வந்தால் சிறிது நேரம் வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு குதிரைக்கும் மாட்டிற்கும் தண்ணீர் காட்டிவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு செல்வார்களாம். இதே சமயத்தில் குதிரையை ஓட்டி செல்பவர்களும் சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு தண்ணீர் பருகிவிட்டு அதன் பின்பு தங்களுடைய பயணத்தை தொடர்வார்களாம். இந்த பழக்கம்தான் காலப்போக்கில் மாறி மாறி பூனை குறுக்கே வந்தால் அபசகுனம், தண்ணீர் குடித்துவிட்டு ஓய்வு எடுத்துவிட்டு செல்ல வேண்டும் என்று நம்முடைய ஜனங்க மாத்தி வச்சிட்டாங்க. எனவே நாமளும் இனிமேல பூனை குறுக்கல வந்துச்சுன்னா அது அபசகுனம் அப்படின்னு நினைக்காம நம்ம வேலைகளை நம்ம தொடர்ந்து செய்யலாம். எது எப்படியோ பூனைகள் மிகவும் அழகான அறிவான ஜீவன்கள். அவற்றை நாம் வீட்டில் வளர்ப்பதால் நமக்கும் டென்ஷன் குறையும், பூனைகளுக்கும் ஒரு வீடும் நல்ல வாழ்வும் கிடைக்கும். அதற்கு உணவளித்து வளர்ப்பதால் நமக்கும் புண்ணியம் கிடைக்கும். எனவே இத்தகைய மூட நம்பிக்கைகளை கைவிட்டு நாமும் பூனைகளை வளர்ப்போம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.